நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க. நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீனை நீட்டாக செதில் எடுத்து வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு துருவின தேங்காய் கொஞ்சம், புளி கொஞ்சம், தக்காளி ஒன்று இருந்தால் போதும். அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம் போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாங்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 4, 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், துருவின தேங்காய், அந்த ஒரு தக்காளி இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் மண் சட்டியில் செய்கிறேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அதில் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டை வெட்டி வச்சுருக்கதை உள்ளே போடுங்க. அது நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடணும், பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் விழுது, அதையும் உள்ளே போடணும். உள்ளே போட்டு அதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். அதில் தேங்காய் நல்லா இதாகி எண்ணெய் பிரியும். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதோடு சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் தான் மீனையே உள்ளே போடணும். மீனை உள்ளே போட்டுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் மாங்காய் போடணும். மாங்காய் முன்னாடியே போட்டிங்கன்னா மாங்காய் மீன் குழம்புல கரைஞ்சிரும். மீன் குழம்பு நல்ல பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்ச வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பை இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.